குழந்தைங்களா, இன்னைக்கு நான் உங்களை ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். நீங்க எல்லாம் அங்க போறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? ஆமா. ஆனா நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போப் போறீங்க டீச்சர்? நான் உங்க எல்லாரையும் ரெயின்போ நேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். ரெயின்போ நேஷனா? இந்த நேஷன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க நிறைய மரங்கள் இருக்கும். இங்க விதவிதமான மிருகங்கள், பறவைகள் இருக்கு. இங்க வெவ்வேறு கலாச்சார மக்கள் இருக்காங்க. இங்க நிறைய மொழிகள் பேசுறாங்க. இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ரெயின்போ நேஷன்ல இருக்கு. வாவ்! நாங்க ரெடி. வாங்க போலாம். ஆனா இந்த ரெயின்போ நேஷன் எங்க இருக்கு? இந்த ரெயின்போ நேஷன் அட்லாண்டிக் அப்புறம் இந்தியன் ஓஷனுக்கு நடுவுல இருக்கு. இந்த மேப்பை பாருங்க. உங்களால ரெயின்போ நேஷனை ஸ்பாட் பண்ண முடியுமா? முடியல. குழந்தைங்களா, இது எந்த கான்டினென்ட்? இது ஆப்பிரிக்கா. ரொம்ப சரி. இப்போ நீங்க சவுத்ல இருக்கிற ஆப்பிரிக்கால என்ன பார்க்க முடியுது? என்னால நிறைய கண்ட்ரீஸ பார்க்க முடியுது. யோசிங்க. அந்த கேள்வியிலேயே பதிலும் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா, ரொம்ப சரியா சொன்ன நீல். சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவை ரெயின்போ நேஷன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா மேப்ல அது எங்கேயுமே ரெயின்போ நேஷன்னு குறிப்பிடவே இல்லையே. ஆமா நீல், மேப்ல எந்த இடத்துலயும் குறிப்பிடல. நமக்கு எப்படி நிக்நேம்ஸ் இருக்கோ, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் அதுக்குன்னு ஒரு நிக்நேம் இருக்கு. அதுதான் ரெயின்போ நேஷன். ஏன்னா அங்க வெவ்வேறு தரப்பான மக்கள் இருக்காங்க. கலாச்சாரம் அப்புறம் வெவ்வேறு மொழிகள்ல பேசுறாங்க. இந்த கலர்ஃபுல் கலவையான கலாச்சாரத்தை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நிக்நேமை கொடுத்திருக்கு. அதாவது ரெயின்போ நேஷன். நான் உண்மையான ரெயின்போ நேஷன் இருக்குமோன்னு நினைச்சேன். குழந்தைங்களா, இன்னைக்கு நாம சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சவுத் ஆப்பிரிக்கா உலகத்திலே பெரிய நாடுகள்ல 24ஆம் இடத்துல இருக்கு. அது ஆப்பிரிக்காவோட சதர்ன் மோஸ்ட் டிப்ல இருக்கு. அதுக்கு ஏன் சவுத் ஆப்பிரிக்கான்னு பேர் வந்துச்சுன்னு யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆப்பிரிக்காவோட சதர்ன் கான்டினென்ட்ல எல்லா கண்ட்ரீஸும் இருக்குதே, அதனாலயா? வாவ் சித், நீ சொன்னது ரொம்ப சரி. ஜியோகிராபிக்கல் லொகேஷன்னால தான் சவுத் ஆப்பிரிக்கான்னு அதுக்கு பேர் வந்தது. அப்புறம் இந்த நாட்டை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்கு. சாதாரணமா ஒரு நாட்டுக்கு ஒரு கேபிட்டல்